ஹாய் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது இந்த ஒரு வடிவான குரோக்கெட் பேட்டர்ன் தான் செய்து காட்ட போகிறேன். வாங்கோ இப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பேட்டர்ன் செய்கிறதுக்கு நான் பாவிக்கிற யான் பார்த்தீங்களா, ஹொபி என்ற ஒரு பிராண்டில் இருந்து 4 மில்லிமீட்டர் மொத்தமான நூல் எடுத்திருக்கிறேன். இந்த பேட்டர்னுக்கு நாங்கள் 2 நிற நூல் சேர்த்து செய்கிறபடியாக நான் இந்த நூல் ரெண்டும் பார்த்தீங்களா ஒரே பிராண்டில் இருந்து ஒரே இனமான நூல், ஒரே மொத்தமான நூல் எடுத்திருக்கிறேன். இந்த நூலுக்கு பொருத்தமாக 4 மில்லிமீட்டர் பின் எடுத்திருக்கிறேன். இந்த நூலுக்கு பொருத்தமாக நான் இந்த வீடியோ எல்லாத்திலையும் உங்களுக்கு சொல்லுறேன். நீங்கள் என்ன விதமான குரோக்கெட் ப்ராஜெக்ட் செய்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் பாவிக்கிற நூலுக்கு பொருத்தமான பின்னை பாவிச்சு கொள்ளுங்க. அப்போ தான் உங்களோட குரோக்கெட்டிங் ஒர்க் நீட்டாக வரும். முதல்ல இப்படி 2 நிற நூலையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு ஸ்லிப் நோட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. இப்படி ஸ்லிப் நோட் போட்டு எடுத்துட்டு நீங்கள் எந்த நிற நூலோட ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த நிற நூலை இப்படி கையில் எடுத்துக்கொள்ளுங்க. மற்ற நிற நூலை இப்படி கீழே விடுங்க. விட்டுட்டு உங்களுக்கு இந்த பேட்டர்ன் எவ்வளவு அகலத்துக்கு வர வேணுமோ அவ்வளவு அகலத்துக்கு நாங்கள் செயின் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த பேட்டர்ன் பிளாங்கெட்டுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ, ஸ்கார்ஃபுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ, அப்போ உங்களுக்கு இந்த செயின் நல்லா அகலமாக நீங்கள் போட்டு எடுக்கணும். இப்போ பிளாங்கெட்ஸ் எல்லாம் செய்கிறேன்னா நல்லா அகலமாக நீங்கள் செயின் போட்டு எடுக்கணும். அப்போ நீங்கள் இந்த அகலத்துக்கு எப்படி செயின் போட்டு எடுக்க போகிறீங்களா, 3ஆல் பெருக்கி, இப்போ 3 3 3 2 6 3 9 அப்படி 3ஆல் பெருக்கி நீங்கள் செயின் போட்டு எடுக்கணும். அதோட 2 செயினை ப்ளஸ் பண்ண வேணும். உங்களை விளங்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ 3 6 9 சொல்லி சொன்னால் இப்போ 9 செயின் நான் போட போகிறேன்டா அதோட ப்ளஸ் 2 செயின் ஆட் பண்ணணும். அப்போ 9 2 11. அப்போ உங்களை விளங்குதுன்னு நான் நினைக்கிறேன். 3ஆல் பெருக்கி செயின் போட்டு எடுத்துட்டு அதோட 2 செயினை ப்ளஸ் பண்ணி எடுங்க. இப்போ உங்களுக்கு கேள்வி வரும், இந்த சின்ன பின்னுக்குள்ள நாங்கள் இன்னண்டு அகலமாக நிறைய செயின் போட்டு எடுக்கிறேன். ஏன்னா இந்த பின்னுக்கு இவ்வளவு செயின் தான் உங்களுக்கு கொள்ளும், இதுக்குள்ள அடங்கும். அப்போ எப்படி நீங்கள் நீளமாக செயின் போட்டு நிறைய செயின் போட்டு எடுக்கிறேன்னு உங்களுக்கு கேள்வி வரும். அப்படி நீங்கள் அகலமாக செயின் போட்டு எடுக்கிறாக்கள் என்ன செய்யுங்கண்டா, டுனீஷியன் குரோக்கெட் பின்னு சொல்லி கடையில் நீங்கள் கேட்டிங்களா கிடைக்கும். அந்த பின் பார்த்தீங்கன்னா அப்படி நல்ல நீளமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு தேவையான அளவு செயினை அதுக்குள்ளே போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கடையில் கேட்டு பாருங்க. அப்படி உங்களுக்கு கடையில் கிடைக்கலைன்னு சொன்னால் ஆன்லைன் ஷாப்பில் எல்லாம் இருக்குது. ஆன்லைன் ஷாப்பில் நீங்கள் டுனீஷியன் குரோக்கெட் பின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். டுனீஷியன் பேட்டர்ன் ஒன்று தான் நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் க்ரியேட் பண்ணி அந்த டிசைனை உருவாக்கி உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இப்போ நான் இந்த பேட்டர்ன் செய்கிறதுக்கு 11 செயின் போட்டு எடுக்க போகிறேன். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 3ஆல் பெருக்கி ப்ளஸ் 2 செயின் ஆட் பண்ண போகிறேன். அப்போ 3ஆல் பெருக்கினா எங்களுக்கு 9 செயின் வரும். ப்ளஸ் 2 செயின். அப்போ எங்களுக்கு 11 செயின் நான் உங்களுக்கு போட்டு செய்து காட்ட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் சொன்ன மாதிரி செயினை போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இந்த 2 செயினை நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன். அந்த 2 செயின் உங்களை விளங்கி இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா பார்த்தீங்களன்னா, இந்த 11ஆவது செயினில் எங்களுக்கு இந்த நூல் இருக்குது. 11ஆவது செயினுக்கு மேலே இருக்குது. இப்போ இந்த 10ஆவது செயினுக்குள்ள பின்னை இன்சர்ட் பண்ணுறோம். இப்படி எடுத்துக்கொண்டு வரோம் பாருங்க. இப்படி ஒரு லூப்பாக எடுக்க போகிறோம். இப்போ இதிலே ஒரு லூப் இருக்குது. பிறகு 2ஆவது லூப், இப்போ 3ஆவது லூப், 4ஆவது லூப்,
அஞ்சாவது லூப், ஆறாவது லூப், 7, 8, 9, 10. இப்போ கடைசி 11வது லூப் இப்படி வந்தெடுத்து இப்படி லூப்பாக எடுக்கிறோம். பார்த்தீங்களா இப்போ எனக்கு 11 லூப் வந்து இந்த பின்னுக்கு இடையில் இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்க்கவே தெரியுது எங்களுக்கு வந்து கணக்க லூப் வந்து இந்த செயினுக்குள்ளே, அதாவது இந்த பின்னுக்குள்ளே கொள்ளாது. அதால தான் நான் உங்களுக்கு டுனீஷியன் க்ரோக்கெட் பின்னை வாங்குங்கன்னு சொல்கிறேன். இப்போ இப்படி லூப்பில் வந்து இப்படி வச்சுக்கொண்டு நாங்கள் இதுக்கு மேலே வந்து நிறம் மாற்ற போகிறோம். இப்போ நான் நீல நிற நூலை கீழே விட்டுட்டு இந்த வெள்ளை நிற நூல், நான் அடுத்த நிறம் என்ன வச்சுருக்கிறேனோ அந்த நூல், நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற நூலை அடுத்த நிற நூலை இப்படி எடுக்க போகிறீங்க. இப்படி எடுத்துட்டு நாங்கள் எப்படி இந்த பேட்டர்னை செய்ய போகிறோம்டா, இந்த கரைக்கும் ஒவ்வொரு தடவை, அதாவது போர்டர்ஸ் வந்து எங்களுக்கு அதுக்காகத்தான் நாங்கள் அதில் 2 செயின் ஆட் பண்ணுறோம். உங்களை விளங்குதுன்னு நினைக்கிறேன். போர்டர்ஸாக வரவை தான் இந்த செயினை கரைக்கு வர செயின் இடையில தான் நாங்கள் பேட்டர்ன் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ முதலாவது செயினை மட்டும் இப்படி எடுத்துக்கொண்டு வந்து இப்படி செப்பரேட் பண்ணுறீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இப்போ இந்த நீல நிற நூலை லைட்டாக இழுத்து விடுங்க, அதாவது கீழே ஒர்க் பண்ணின நூலை லைட்டாக இழுத்து விடுங்க. ஆகலும் இழுக்க தேவையில்லை, இது தளம்பாமல் இருக்கிறது தான் நாங்கள் லைட்டாக இழுக்கிறோம். இப்போ இப்படி எடுத்துட்டு இப்போ இங்கே இருக்கிற இந்த 3 செயின் அடுத்து இது என்ன செய்ய போகிறோம்னா, முதலாவது தனியை செப்பரேட் பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கு வந்து 3 செயினையும் சேர்த்து எடுக்க போகிறோம். பாருங்கோ இப்படி அவ்வளோ விளங்குதுன்னு நினைக்கிறேன். செப்பரேட் பண்ணி காட்டேக்க விளங்கும். தனியாக இந்த 3 செயினையும் செப்பரேட் பண்ணலாம். இது இழுக்கேக்கு இதுக்கு சுருக்காதீங்க, ஆகலம் கொஞ்சம் லைட்டாகவே வச்சுக்கொள்ளுங்க. இல்லைன்னா இது கொஞ்சம் சுருங்கின மாதிரி உங்களுக்கு வர பார்க்க. அப்போ கொஞ்சம் லைட்டாக அப்படி வச்சுக்கொள்ளுங்க. ஆகலம் லைட்டாண்டு இல்லை, நார்மலாக அப்படி வச்சுக்கொள்ளுங்க. இப்படி வச்சுட்டு நீ அடுத்த 3 செயினையும் இப்படி ஜான் ஓவர் செய்து இப்படி எடுக்க போகிறீங்க. பாருங்க, இந்த 3 செயினுக்கு இடையாலையும் எடுக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுதான்னு நினைக்கிறேன். கீழே வந்து நீங்கள் சுருக்காதீங்க, மேலே போக வடிவாக நீட்டாக வரும். இந்த கீழ் பேட்டர்னா கொஞ்சம் சுருங்கிடு, நீங்கள் ஆகலம் இழுத்தீங்கன்னா அதால் கொஞ்சம் லைட்டாக அப்படி வச்சு கொள்ளுங்க. இப்போ அடுத்த 3, இந்த 3க்கும் இப்படி தண்ணிட்டு இப்படி இப்போ சுருக்காமல் கொஞ்சம் இப்படி தண்ணி விட்டிங்கன்னா சுருங்காமல் ஓரளவுக்கு இப்படி வரும். இப்போ இப்படி வந்துட்டுது. நீ அடுத்தது இது கடைசியாக இருக்கிற இந்த இடம் அவரை தனியாவா இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்குள்ள சுருக்கம் இல்லாமல் வரும். நீங்கள் ஆகலம் இதை சுருக்கி கட்டுறீங்கன்னா இப்படி சுருங்கின மாதிரி வந்துடும். அவ்வளோ விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா 2வது ரோ செய்ய போகிறோம். இதுக்கு மேலே வந்து இந்த பேட்டர்னை எப்படி செய்ய போகிறோம்டா, இதில் ஒரு செயின் வந்து போட்டுக்கொள்ளுங்க. இந்த கரைக்கு வந்து ஒரு செயின் இப்போ போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு இந்த இடையில வந்து நாங்கள் 3 செப்பரேட் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல பின்ன இப்படி வச்சுட்டு இப்படி சரிச்சு கொடுங்க. நான் திருப்பவும் செய்து காட்டுறேன் பாருங்க. இப்படி இருக்குது, இப்படி சரிச்சு இப்படி கொடுங்க. இப்படி கொடுத்து பின்ன நூலை இப்படி எடுத்துக்கொண்டு வாங்கோ. வந்து இப்படி மேலே கொண்டு வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, பிறகு ஒரு லூப். நாங்கள் மேலே என்ன செய்ய போகிறோம்டா, எல்லாத்துக்கும் முதலாவதுக்கு மட்டும் லூப்பாக எடுத்து நாங்கள் இனி வார எல்லாத்துக்கும் மேலே என்ன செய்ய போகிறோம், சிங்கிள் க்ரோஷியாக கொண்டு வந்துட்டு ஒரு லூப்பாக ஆக்க போகிறோம். உங்களை விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இதுக்கு இடையால் எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு தெரியும் கீழே 3 லூப் இருந்தது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த 3 லூப்புக்கும் இடையால் 3 தடவை மேலேயும் நாங்கள் இப்படி செய்யணும். இப்போ ஒரு தடவை நான் செய்துட்டேன். திருப்பியும் பின்ன இப்படி இன்சர்ட் பண்ணி இப்படி கொண்டு வாங்கோ, இப்படி எடுத்துக்கொண்டு வாங்கோ, ஒரு சிங்கிள் க்ரோஷே லூப். பிறகு திருப்பி 3வது தடவை பின்ன இப்படி இன்சர்ட் பண்ணுங்கோ, இப்படி எடுத்துக்கொண்டு வாங்கோ நூலை, ஒரு சிங்கிள் க்ரோஷே லூப். பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்த பார்க்க தெரியும் உங்களுக்கு, எங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ஒன்று வரவழிக்கிட்டு இருக்கேன், பார்க்க தெரியுது. இப்போ இப்படி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எவ்வளவு செயின் வந்து இப்படி 3 போட்டு வச்சுருக்கிறீங்களோ அந்த 3 செயின் எல்லாத்துக்குள்ளேயும் இப்படி பின்ன அடுத்த இதுக்குள்ள இப்படி இன்சர்ட் பண்ணுறேன். இப்படி நூலை எடுத்துக்கொண்டு வாரேன், இப்படி கொண்டு வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே லூப். பிறகு திருப்பி 2வது தடவை பின்ன இன்சர்ட் பண்ணி நூலை எடுத்துக்கொண்டு வாங்கோ, சிங்கிள் க்ரோஷே லூப்.
பிறகு மூன்றாவது தடவை பின்ன இன்சர்ட் பண்ணுறோம். இப்படி நூலை எடுத்துக்கொண்டு வாரம், சிங்கிள் க்ரோஷே லூப். இப்போ இந்த அடுத்த இது நான் இங்கே முன்னுக்கு போட்டிருக்கிறேன் அதே இதுக்குள்ளே இப்படி கொடுக்குறோம். பின்ன இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு வந்து சிங்கிள் க்ரோஷே லூப். இப்போ பின்ன இன்சர்ட் பண்ணுறோம், நூலை எடுத்துக்கொண்டு வாரம், சிங்கிள் க்ரோஷே லூப். ரெண்டாவது தடவை திருப்பி பின்ன இன்சர்ட் பண்ணுறோம், நூலை எடுத்துக்கொண்டு வாரம், சிங்கிள் க்ரோஷே லூப். உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ கடைசியாக இருக்கிற இந்த பார்டர் கரையை வந்து எப்படி பின்ன இன்சர்ட் பண்ண போகிறோம்டா உங்களுக்கு பார்க்க தெரியும். இதில் வெள்ளை நிற நூலும் நீல நிற நூலும் இப்படி இடையால் இருக்குது. நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்க இப்படி வெள்ளை நிற நூலும் நீல நிற நூலுக்கும் இடையால் இன்சர்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு இது வந்து தனியாக மிக்ஸ் ஆகாமல் பார்க்க வடிவாக வரும். அப்போ இப்படி இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கொண்டு வாரீங்கள், ஒரு சிங்கிள் க்ரோஷே லூப். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கரை ரெண்டும் ஒவ்வொண்டா பிறகு நடுவில் வந்து இந்த இதுக்குள்ள 3 தடவை நாங்கள் இப்படி சிங்கிள் க்ரோஷே போட்டு லூப் எடுத்து வச்சிருக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் எத்தனை செயின் போட்டிருக்கிறீங்களோ எல்லாத்துக்குள்ளேயும் நீங்கள் செய்து கொண்டு வாங்கோ. ஞாபகம் நீங்கள் இதில் வச்சிருக்கணும் என்னென்னா இந்த 3 இடங்களுக்குள்ள நீங்கள் கட்டாயம் 3 தடவை கொடுக்கணும். இப்போ இடையால் கொடுத்து 3 லூப் எடுக்கணும். இப்போ இதில் வந்து 3 லூப் கொடுத்து இதில் 2 லூப்பை கொடுத்தீங்களா எண்ணிக்கையாக பிழைக்க விட்டீங்களா இந்த டிசைன் வந்து பார்க்க வடிவில்லாத ஒரு பேட்டர்னாக வந்துடும். அதால் எண்ணிக்கை வந்து இதில் சரியான முக்கியம். நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் இதில் 3 லூப் எல்லாத்துக்குள்ளேயும் எடுத்திருக்கிறீங்களோன்னு கவனமாக பார்த்து கவுண்ட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ இப்படி இருக்குது. நான் வந்து இனி நிறம் மாற்ற போகிறேன். இதுக்கு மேலே நிறம் மாற்றுறதுக்கு இந்த வெள்ளை நிற நூலை நான் கீழே விட்டுட்டு இந்த நீல நிற நூலை எடுக்க பாருங்கோ. இப்போ இடையால் எடுங்கோ. இப்படி எடுக்கணும். ஏனென்று சொன்னால் இப்படி மாறி இப்படி எடுக்கக்கூடாது. இப்படி கரையை வந்து நாங்கள் ஒரே மாதிரி இப்படி இடையால் எடுப்போமா இருந்தால் எங்களுக்கு கரையும் வந்து போர்டர் வந்து நீட்டாக வரும். நீங்கள் ஒரு பிளாங்கெட்ஸ் அதுகள் செய்கிறீங்கன்னா நல்ல நீட்டான ஒரு போர்டராக இந்த கரை வந்து வரும். அதால் எடுக்கல ஒவ்வொரு முறையும் நிறம் மாற்றிக்க இந்த நூல் வந்து இப்படி இடையால் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ மற்ற நூல் வெளியில் நிற்க இதுக்கு இடையால் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களை விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் நிறம் மாற்ற போகிறேன். இப்போ நீல நிற நூலை இப்படி எடுத்துட்டு இந்த வெள்ளை நிற நூலை கொஞ்சம் லைட்டாக அப்படி இழுத்துக்கொள்ளுங்க. அப்படி தொஞ்சு கொண்டு நிற்காமல் இருக்கிறதுக்கு தான் நாங்கள் அதை அப்படி செய்கிறோம். உங்களை விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் முதல் செய்த மாதிரி இப்படி இருக்குது. இப்படி கொடுத்து சாஃப்டாகவே அப்படி நூலை அப்படி எடுத்துக்கொண்டு வாங்க. இப்படி ஆகலும் இழுத்து எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள சுருக்கங்கள் வரும். சாஃப்டாகவே எடுத்துக்கொண்டு வாங்க. இதிலையும் ஞாபகம் வச்சுருங்க. இப்படி நூலை இடையால் எடுத்துக்கொண்டு வரைக்க 3 நூலாக நீங்கள் செப்ரேட் பண்ணணும். 3க்கு பதிலாக 2 4 அப்படி செப்ரேட் பண்ணினீங்கன்னாலும் இந்த டிசைன் வந்து விளைச்சிடும். அதால் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். கீழையும் 3 லூப் நீங்கள் சரியாக கொடுத்துருக்கிறீங்களோண்டு அதே மாதிரி மேலேயும் நீங்கள் இந்த நூலை வந்து எடுத்துக்கொண்டு வரைக்க 3க்கு இடையால் இப்படி செப்ரேட் பண்ணுங்க. அப்போ தான் இது வந்து நீட்டாக வரும். இழுக்காதீங்க. அதில் கொஞ்சம் சாஃப்டாகவே இதால் இப்படி இந்த கட்டி கொண்டு வரைக்கல ஒரு சாஃப்டாக வந்து இப்படி ஹேண்டில் பண்ணுங்க இந்த நூலை. பார்த்தீங்களா? உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. இதுக்கு சுருக்கம் இல்லாமல் ஒரு நீட்டான பேட்டர்ன் ஒன்று வருகிறது. இப்போ கடைசியாக இருக்கிற இவரை தனியாக நாங்கள் செப்ரேட் பண்ணுறோம். போர்டர் 2 அப்படி தனியாக வருது. இப்போ பார்க்கவங்களே தெரியுது ஒரு நீட்டாக நல்ல வடிவான ஒரு பேட்டர்ன் வந்து எங்களுக்கு க்ரியேட் பண்ண வலிக்கிட்டோம் நாங்கள். இப்போ இன்னும் ஒரு தடவை நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் பாருங்க. இப்படி இருக்குது. இப்போ அடுத்த இதுக்கு வந்து ஒரு செயின் வந்து நாங்கள் போட்டு எடுக்கணும் அடுத்த ரோ செய்கிறதுக்கு. இப்போ வந்து இப்படி பின்னை இன்சர்ட் பண்ணணும். இப்படி எடுத்துக்கொண்டு வரணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே லூப். பிறகு வந்து திருப்பி 2வது தடவை பின்னை இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கொண்டு வந்து சிங்கிள் க்ரோஷே லூப். பிறகு 3வது தடவை நீங்கள் இப்படி பின்னை இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கொண்டு வந்து சிங்கிள் க்ரோஷே லூப். எதுக்கு நீங்கள் மனசுக்குள்ள எண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு முறையும் செய்யக்குள்ள இப்படி 1 2 3 உங்களுக்கு பிழைக்காமல் இருக்குது. இப்போ 1 இப்போ 2 இப்போ 3. இப்போ அடுத்தது இதுக்குள்ள திருப்பி நாங்கள் இப்படி கொடுக்குறோம். இன்சர்ட் பண்ணி 1
2 3 பார்த்தீங்களா அப்படி எடுத்துட்டேன். இப்போ கடைசி இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொன்னேன், நான் ஞாபகம் வச்சுருங்க. பின்ன இன்சர்ட் பண்ணிக்கு இந்த 2 நிற நூலுக்கும் இடையால் இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கொண்டு வாங்க ஒரு சிங்கிள் க்ரோஷே லூப். பார்த்தீங்களா இப்படி எடுத்துட்டேன். இனி அடுத்த நிற நூலை மாற்றிக்கல இப்படி இருக்குது, இடையால் மாற்றுங்க. இந்த பார்டர் வந்து இப்படி இடையால் மாற்றிக்கல இந்த நூல் வந்து சரியாக வரும். திருப்பி இப்படி எடுக்கிறோம். இந்த கீழ் நிற நூலை கொஞ்சம் இப்படி லைட்டாக அழுத்த விடுங்க. பிறகு சாஃப்டாக இப்படி இழுத்துக்கொண்டு வாங்க. ஆகலும் இவரை வந்து இறுக்கி இழுக்காதுங்க. இழுத்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு இறுக்கமான ஒரு தன்மையாக இருக்குது. பிறகு திருப்பி இப்படி சாஃப்டாக இப்படி எடுத்துக்கொண்டு வாங்க. இப்படி எடுத்து கொஞ்சம் இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. பிறகு திருப்பி இந்த கடைசி இருக்கிற முண்டுக்கம் இப்படி எடுத்து இப்போ சாஃப்டாக கொண்டு வரைக்கலாம். உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து இழுபடாமல் சுருங்காமல் பார்க்க நல்ல நீட்டாக ஒரு நல்ல வடிவான பேட்டர்ன் வந்து வரும். நல்ல வடிவான ஒரு பேட்டர்ன் குயிக்காக நீங்கள் செய்து கொள்ளலாம். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான நீள அகலத்துக்கு செய்து கொண்டு வாங்க. நானும் உங்களுக்கு நீளமாக செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன் எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்பேன். பார்த்தீங்களா நான் இப்படியே நீளமாக செய்து கொண்டு வந்துட்டேன். எங்களுக்கு பார்க்கவே தெரியுது ஒரு நல்ல வடிவான ஒரு பேட்டர்ன் ஒன்று நாங்கள் குயிக்காக செய்து கொண்டு வந்துட்டோம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல இப்போ இப்படி கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த இடத்துல நிறம் மாற்றணும். ஆனால் நான் வந்து இப்போ இதோட முடிக்க போகிறேன். இனி வந்து எங்களுக்கு காணும் இதுக்கு மேலே தேவையில்லைன்னா நீங்கள் கடைசியாக முடிக்கல நீங்கள் விருப்பம்னு சொல்லி சொன்னால் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். விருப்பம்னா இந்த நிறம் நீங்கள் சேர்க்கையில் ஒரு நிறத்தோட முடிக்க போகிறீங்களா கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணலாம். நான் வந்து இந்த 2 நிற நூலையும் சேர்த்து முடிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளாக வெள்ளை நிறம் வந்து நாங்கள் இதில் முடிக்கணும், வெள்ளை நிறத்தை ஜாயின் பண்ணணும். நான் என்ன செய்ய போகிறேன்னா முடிக்கிறதுக்கு இந்த 2 நிற நூலையும் இப்படி நீங்கள் கொடுத்து இப்போ முதலாவது கிடையாது இப்படி எடுங்க. இப்படி எடுத்துட்டு கவனம் இதுக்குள்ளே 2ஐயும் இழுக்காதீங்க. உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி நீங்கள் இழுத்து நல்லா இறுக்கி செய்தீங்கன்னா இந்த இடம் சுருக்கப்பட்டு வந்துடும். அதால் இப்படியே வச்சுக்கொண்டு லைட்டாக இப்போ அடுத்தது வந்து மூண்டுக்கு இடையால் நீங்கள் எடுக்கல பாருங்க. இப்படி லைட்டாக எடுத்து கொஞ்சம் இப்படி இதண்ணி கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் இதை வந்து கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டீங்கன்னா தான் இது வந்து சுருங்காமல் உங்களுக்கு இந்த கரையை வந்து வரும். முடிக்கல ஏன்னா நாங்கள் 2 நிற நூலையும் சேர்த்து எடுக்கிறோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னென்னா இந்த நூல் வந்து ஒரு நூல் வந்து 4 மில்லிமீட்டர், நாங்கள் பாவிக்கிற பின் பார்த்தீங்கன்னா 4 மில்லிமீட்டர் பின். ஆனால் 2 நிற நூலும் சேர்ந்துருக்கேக்க 8 மில்லிமீட்டர் நூலை 4 மில்லிமீட்டரால் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி லைட்டாக கொஞ்சம் கவனமாக எடுங்க பாருங்க. இப்போ இப்படி எடுத்துக்கொண்டு வாங்க. இப்போ கடைசியாக இருக்கிற இடத்துல இப்படி கொண்டு வந்து இந்த இடத்த அப்படி முடிச்சுட்டு இதில் ஒரு நொட் ஒன்று போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்களா இதில் வந்து இழுபடாமல் உங்களுக்கு இந்த இடம் வந்து ஸ்மூத்தாக வந்து ஜாயின் பண்ணி நாங்கள் முடிச்சிட்டோம். நல்ல வடிவான ஒரு கிரிக்கெட் பேட்டர்ன் வந்து குயிக்காக ஈஸியாக செய்து எடுத்துட்டேன். பார்த்தீங்களா பின்னுக்கு பார்க்க உங்களுக்கு இப்படி ஒரு டிசைன் இருக்கும். இந்த கரை தான் உங்களுக்கு நான் சொன்னேன், நான் உங்களை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுது. நீங்கள் இந்த இப்படி உள்பக்கமாக நூலை எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா இப்படி ஒரு வடிவாக நீட்டாக உங்களுக்கு இந்த கரை வந்து இருக்கும். அதுக்காகத்தான் நான் இதை உள்பக்கமாக எடுங்கன்னு சொல்லி சொன்னேன். நான் உங்களுக்கு பார்க்கவே தெரியுது ஒரு நல்ல வடிவான பேட்டர்ன். இந்த கரையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது நான் ஏன் 2 செயின் வந்து ப்ளஸ் பண்ண சொன்னேன் நான்ட்டு. இது வந்து உங்களுக்கு போர்டர், இந்த கரையும் போர்டராக வரும். நடுவில் தான் நீங்கள் இந்த பேட்டர்னை வந்து செய்து எடுக்க போகிறீங்க. நல்ல வடிவான ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் எல்லாம் நிறைய விதமான ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பேபி பிளாங்கெட் செய்யலாம், ஸ்கார்ஃப் செய்யலாம், பேக் செய்யலாம், ஹெட்பேண்ட் செய்யலாம். நிறைய விதமான ப்ராஜெக்டுகளுக்கு ஒரு குயிக்காக ஈஸியாக நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வடிவான ஒரு பேட்டர்ன். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உதவியாக இருந்திருக்கும் என்று சொல்லி. நீங்களும் செய்து பாருங்கோ. இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.